அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இருக்காங்க, ஹெர்போகேர் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெரும்பாலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து அல்சர் அப்படிங்கிறது. அல்சர் அப்படிங்கிறது என்ன, அண்ட் பொதுவாகவே வந்து கரெக்டான டைமுக்கு நம்ம உணவு எடுத்துக்கல அப்படிங்கிற காரணத்தினால தான் அல்சர் வருதா, இல்லை இது இல்லாமல் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக இன்று வந்து பரவலாக எல்லாருமே சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர். அல்சர் அப்படின்னா வந்து என்னென்னா ஊண்டு அப்படின்னு அர்த்தம், புண்கள். ஸோ அது என்ன வெளிப்புறத்தில் வந்தாலும் அது அல்சர் தான். பட் இன்றைக்கு வந்து நீங்கள் கேட்குற அல்சர் வந்து கேஸ்ட்ரிக் அல்சர். அதாவது சித்த மருத்துவத்தில் வந்து குண்மம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த குண்மம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மனிதர்களை வந்து குன்ற செய்யும். அதாவது என்னென்னா அவங்களால அந்த வலி தாங்க முடியாமல் ஒரு பேஷண்ட் உள்ளே வர்றப்பயே பார்த்தீங்கன்னா அந்த அல்சர் பேஷண்ட் மட்டும் இப்படி முன்னாடி வந்து குனிஞ்சு தான் வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வயிற்றில் வந்து வலி இருக்கும். இது வந்து அதாவது நம்ம வாழ்நாட் காலத்தை வந்து மூன்றாக வந்து சித்த மருத்துவத்தில் வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கபக்காலம், அடுத்து நடுத்தர வயதினர் வந்து பித்த காலம், அப்புறம் அந்த ஓல்டு ஏஜ் வந்து கபக்காலம். ஸோ இந்த வாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கபக்காலத்தில் குழந்தைகளுக்கு அந்த கப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது வந்தாலும் அது சரியாயிடும். அதான் குழந்தைகளுக்கு இந்த சளி பிடிக்கிறது. இந்த நடுத்தர வயதினருக்கு வர்றதான் வந்து பித்த காலம். ஸோ இந்த குண்மம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அழல் சம்பந்தப்பட்ட பித்த சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இன்னொரு விஷயம் அழகாக கேட்டீங்க, அதாவது இந்த அல்சர் அப்படிங்கிறது வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுனால வர்றதா அப்படின்னு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நடுத்தருவில் இருக்க நிறைய பேர் முடியாதவங்க, அவங்களுக்கு எல்லாம் அல்சராக இருக்கா? அவங்களுக்குலாம் அல்சர் இருக்காது. யாருக்கு அல்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தான் அல்சர் இருக்கும். ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னால அல்சர் வருது அந்த மாதிரி. பட் ஆனால் என்ன அப்படின்னா இந்த நைட் ஷிஃப்ட்ஸ்லாம் போய் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன செய்யணும்னா நைட்டு வந்து இரவு வந்து தூங்குறது கிடையாது. ஸோ அந்த இரவு பொழுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் காலம், லிவர் இது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம முழிச்சு அந்த மாதிரி பணிகள் செய்கிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வயிற்றில் வந்து அந்த செக்ரீஷன்ஸுங்கிறது வந்து ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி என்ன அப்படின்னா பசித்து பூசி அப்படின்னு வந்து ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணோன்னா இந்த அல்சர்ஸுங்கிறது வராது. என்னன்னா பரவலாக எல்லாரும் சொல்கிறது சாப்பிடாமல் இருக்கனால தான் உங்களுக்கு அல்சர் வருது, சாப்பிடாமல் இருக்கனால தான் அல்சர் வருது. அது முற்றிலும் தவறான ஒன்று. என்னென்னா முறையாக சாப்பிடாமல் இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்தால் தான் வந்து அல்சர் வரும். அதே மாதிரி அல்சர் வந்தவங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அல்சர் வந்துருச்சு அப்படின்னா ஏதாவது வீரியமான மருந்துகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு. இல்லைனா அல்சருக்கு வந்து நம்ம தொலைக்காட்சியிலையோ இல்லை புத்தகத்திலையோ சின்ன சின்ன குறிப்புகள் படிச்சுட்டு வயிற்றில் வந்து நம்ம எதையாவது மருந்துகளை சாப்பிட்டுக்கிறது இல்லைனா கை வைத்தியம் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த வயிற்றோட அல்சருக்கும் கிட்னிக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதாவது வயிற்றில் வந்து இந்த அமிலங்கள் சுரக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பேலன்ஸ் பண்ண இந்த மாதிரி பிஹெச் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மருந்துகளை நம்ம எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா சிறுநீரகத்தில் வந்து அந்த யூரினோட பிஹெச்சையும் பேலன்ஸ் பண்ண ஆகும். ஸோ அந்த மாதிரி பிஹெச்சை வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணி மருந்துகள் எடுக்கிறப்ப சிறுநீரகத்தில் சிறுநீரக கற்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரீனல் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலிசிஸ்டிக் கிட்னி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ அந்த மாதிரி பாலிசிஸ்டிக் கிட்னி முறையாக வந்து நம்ம சீர்படுத்தாமல் அப்படியே நம்ம நாட்கள் செல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரீனல் ஃபெயிலியர் கேசஸ் கூட கொண்டு போய் விடும். ஸோ அல்சர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து பட்டினி கிடக்கிறதால வருது கிடையாது. இன்னொரு விஷயம் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பட்டினி பெருமருந்து. எந்த நோயானாலுமே வந்து பட்டினி தான் ஒரு சரியான மருந்து அப்படிங்கிறது. ஸோ பட்டினி கிடக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அந்த உணவு முறை எடுக்கிறப்ப நேர்த்தியாக எடுக்கணும். அதே மாதிரி இன்று உணவு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் வந்து நிறமிகள் வந்து சேர்த்துருப்பாங்க. ஒரு சிகப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் சேர்த்துருப்பாங்க. அந்த நிறமிகள்லாம் வந்து என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக வந்து அல்சர்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணும். நல்லா தான் சாப்பிடுவோம், பட் ஆனால் இந்த நிறமிகள் வந்து அந்த வயிற்றில் இருக்க அல்சர்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தவறான உணவு முறைகள் எடுக்கலைன்னா கண்டிப்பாக வந்து அல்சருங்கிறது ஏற்படாது. ஓகே, இப்போது சாப்பிடல அப்படிங்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்னென்ன மாதிரி உணவு என்னென்ன டைமில் எடுத்துக்கிறோம் அப்படின்றது மூலியமாவும் அல்சர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என்னோட நேம் நான்சி. நான் வந்து பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர்க்கு மேல ஆகுது மேம். சரிங்கம்மா. இந்த மந்த் வந்து எனக்கு ஃபாலிகல் ஸ்டடி பண்ணாங்க, எல்லாம் நார்மலா இருக்கு. என் ஹஸ்பண்டுக்கும் ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. சரிங்கம்மா. பட் வந்து எனக்கு எக் ரப்சர் ஆயிடுச்சு சொல்லிட்டு சேர்ந்து இருந்துட்டு வர சொன்னாங்க. பீரியட் தள்ளி போயிடுச்சுன்னா வர சொன்னாங்க. எனக்கு ஒரு 2 வீக்ஸா வந்து மென்சஸ் வர மாதிரி லைட்டா பெயினா இருந்துச்சு. கொஞ்சம் அப்பப்போ ஹெவியாவும் ஒரு சில நாள்ல வந்து பெயினே இல்லாத மாதிரியும் இருக்குது மேம்.
ஏன்னா எனக்கு மென்சஸ் வரல. ஓகே, கண்டிப்பா டாக்டர் உங்களுக்கான தீர்வு சொல்வாங்கம்மா, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நான்சி. வணக்கம் மேம். அம்மா உங்க வயது என்ன? 24. இப்ப திருமணமாகி ஒரு ஆண்டு காலம் ஆகுது. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆகுது. சோ நீங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுல இருந்து உங்க பீரியட்ஸோட கோர்ஸ் எப்படிமா இருந்தது? 30 டேஸ்லயோ 28 டேஸ்லயோ ரெகுலரா வந்ததா? ஆமா, ரெகுலரா வந்துட்டே தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பெயின் அவ்வளவா இருக்காது எனக்கு. ஓகே, இந்த பெயின்ங்கிறது எப்ப ஸ்டார்ட் ஆச்சுமா? இப்போ ஒரு 2 வீக்ஸா இந்த 2 வீக்ஸ் வந்து நீங்க ஃபாலிகுலர் வந்தது நான் கேட்கல. அதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு பெயின் இல்ல? பெயின் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே வர்றதுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் லைட்டா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பெயின் இருக்காது. இது வந்து அப்பப்ப விட்டு விட்டு வர மாதிரியே இருக்குது. அப்பப்ப ஒரு 2 வீக்ஸ்க்கு மேல அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு எனக்கு. 1 வருட காலம் ஆனதால குழந்தைக்கு வந்து எதிர்பார்த்து நீங்க மருத்துவம் செய்ய ஆரம்பிச்சீங்களா? ஆமா, இப்போ லாஸ்ட் 2 மந்த்தா பண்றேன். இந்த 1 வருட காலமா வந்து நீங்க வந்து அவரும் சாரும் எப்பயுமே வந்து இங்கதான் இருந்தாரா இல்ல அப்ராட் எங்கேயாவது ஆபீஸ் விஷயமா வெளியே போவாரா? கொஞ்சம் வெளியில எல்லாம் போயிட்டு வருவாங்க, அவ்வளவா வீட்டுல இருக்க மாட்டாங்க. ஒரு 20 டேஸ் அந்த மாதிரி தான் வீட்டுல இருப்பாங்க, 10 டேஸ்க்கு வெளில இருப்பாங்க, அந்த மாதிரி. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கம்மா, உங்க வினாவுக்கு நான் விடை சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைக்காக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி எனக்கு நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுலேருந்து என்னோட பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்குது, எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. இப்போ திருமணமாகி 1 வருட காலம் வந்து ஆயிருக்கு, அதனால குழந்தைக்கு எதிர்பார்த்து வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸோட அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து 28 நாள் 30 நாள் இருக்கும், அதுக்கு மேலே எக்ஸஸ் ஆகி போகக்கூடாது. அதே மாதிரி அந்த பீரியட்ஸோட ஃப்ளோங்கிறது வந்து 5 டேஸ் வந்து இருக்கணும், அதற்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஜாஸ்தியாகவும் இருக்க முடியாது கூடாது. ஆனால் அந்த நாட்கள் செல்ல செல்ல வந்து அந்த ஃப்ளோவோட அளவுகள் வந்து குறையும். ஸோ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அந்த பெண்களுக்கு வந்து அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் ஆனது வந்து ஒரு 12th 20th டே இந்த நேரத்தில் தான் வந்து ஓவலேஷன், ஒரு ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு ஓவலேஷன் அப்படிங்கிறது கருமுட்டை ரிலீஸ் ஆகுறதுங்க. ஸோ இந்த நேரங்களில் வந்து அந்த ஆணோட விந்தணுவும் வந்து என்னென்னா உள்ளே வந்து கருப்பையை அடைஞ்சு அந்த கருப்பையில் வந்து ஒரு 48 மணி நேரம் இருக்கும். ஸோ இந்த மீட்டிங் டைமில் தான் வந்து அந்த கரு உற்பத்தி உண்டாகும். ஸோ இதில் வந்து நம்ம ட்ராவலிங் அந்த மாதிரி அந்த டேட்ஸ் இல்லாதப்போ வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ அதே மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி எதுக்காக பண்ணுறோன்னா அந்த கருமுட்டையை சரியாக வந்து ரிலீஸ் ஆகுதான்னு. பட் நம்ம பீரியட்ஸை இயற்கையாக ரெகுலேட் பண்ணிட்டோம்னா அதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பாண்டிச்சேரியிலேயே நமது டாக்டர் நவீன் பாலாஜி சார் ஹெர்போ கேர் மருத்துவமனை இருக்குமா, நீங்கள் நேரில் அங்கே போய் மருத்துவர்களை கலந்து ஆலோசிங்க. நீங்கள் இயற்கையிலேயே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கன்சீவ் ஆகிறதுக்கு வழிவகைகள் இருக்கு. கண்டிப்பா டாக்டர் போய் பாருங்க, உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை 0444459444 நம்பருக்கு டயல் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? காசிராஜன், தூத்துக்குடி. சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? அதாவது அடிக்கடி நெஞ்சு காந்தது குளிச்ச வெப்பமா வருது. சரிங்க. அது ஒரு உம்மீஸ்னு ஒரு மாத்திரை இருக்கு, அதை போட்டா தான் ஒரு 2 நாளைக்கு இல்லாம இருக்கு. அதை எது காரம் சாப்பிட்டாலும் உடனே அதே மாதிரி ஆயிடுச்சு. இது ரொம்ப நாளா இருக்கு, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 வயசுல இருந்து, இப்போ வயசு வந்து 45 வயசு ஆகுது. 20 வயசுல இருந்து இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. நானும் மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிட்டேன், ஆனா கேட்க மாட்டேங்குது. கண்டிப்பா டாக்டர் உங்களுக்கான தீர்வு கொடுப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் காசிராஜன் சார். வணக்கம்மா சார், நீங்க இரவு எத்தனை மணிக்கு போய் படுக்கிறீங்க? இல்ல மேடம், தூங்குறதுக்கு டைம் ஆகும், 1 மணி ஆகும், 2 மணி ஆகும், 3 மணி ஆகும், சொல்ல முடியாது. தூங்குறது டைம் கம்மி. நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, அதுதான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா தூக்கத்தை வந்து நம்ம நேர்த்திப்படுத்தணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம லைஃப் ஸ்டைல வாழ்க்கை முறையை நம்ம மாற்றம் செய்யாம மருந்தை மட்டும் நம்ம நம்பி இருந்தோம்னா வாழ்நாட்கள் முழுதும் நம்ம மருந்து எடுத்துகிட்டே தான் இருக்கணும். விருந்தோ மருந்தோ 3 நாட்கள், அதுதான் எங்களோட டாக்டர் நவீன் பாலாஜி சாரோட ஹெர்போ கேரோட பாரம்பரிய கொள்கை. என்னன்னா மருந்துகள் ரொம்ப நாள் எடுக்கக்கூடாது, அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. மருந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க அப்பொழுதுக்கு ஒரு கழிவுகளை பிரச்சனைகளை சரிவு செய்ய நம்ம அந்த வாழ்க்கை நடைமுறை மாற்றத்தை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா தூக்கம் வந்து ரொம்ப நேரம் லேட்டாக போய் தூங்குறாரு பார்த்தீங்களா, அந்த இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உணவு முறைகள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா எப்படி உங்களுக்கு அந்த பசிக்குதோ அதுக்கேற்றாப்புல உணவு முறை எடுத்துக்கணும். ஸோ தூத்துக்குடியிலேயே வந்து நமது மருத்துவமனை இருக்குது, டாக்டர் நவீன் பாலாஜி சார் மருத்துவமனை இருக்குது. நேரில் அங்கே போய் பார்த்தா மருத்துவர்கள் கண்டிப்பாக ஒரு 3 மாத காலத்துக்கு வந்து மருந்துகள் அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போயே வந்து அவங்க வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஏன்னா அதை நாங்கள் ரொம்ப பெருசாக நம்புகிறோம்.
அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை கொண்டு வர்றப்ப அல்சர் அப்படிங்கிறது வந்து ஹீல் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஒரு 21 டேஸ்லேயே, அடுத்து ஒரு 2 months மெடிசன் எடுக்கிறப்ப அவங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சரில் எந்த பாதிப்பும் வராது. நன்றி சார். ஹலோ வணக்கம். ஹலோ லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராமர், நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? முடக்குவாதம் வந்துட்டு மேம், அதாவது அல்சர் முன்னாடி வந்து அல்சர் இருந்துச்சு. சவுண்ட் வைமா கொஞ்சம். அல்சர் இருந்துச்சு, அந்த அல்சர்னால நான் போய் டாக்டர்கிட்ட எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி செக் பண்ணி 4 மாசமா டேப்லெட்லாம் சாப்பிட்டேன். ஆனா எந்த ஒரு இதுவும் இல்லை மேம். அதுக்கப்புறம் மறுபடியும் இது பண்ணவும் முடக்குவாதம் மருகில இப்ப வந்துட்டு மேம். இப்போ 4 மாசமா முடக்குவாதத்துல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் மேம். முடக்குவாதத்தினால அதாவது இவங்க இன்னும் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க, இது முடக்குவாதமா என்னங்க தெரியல. ஓகே, கண்டிப்பா தொடர்ந்து உங்களோட சந்தேகத்துக்கு டாக்டர் பதில் அளிப்பாங்க. வணக்கம் சார். அதாவது ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு முடக்குவாதம் ஃபர்ஸ்ட் வந்ததா அல்சர் ஃபர்ஸ்ட் வந்ததா? உங்களுக்கு முடக்குவாதம் முதல்ல வந்ததா இல்ல அல்சர் முதல்ல வந்ததா? ஏன்னா ரெண்டுமே கடந்த 4 மாதங்கள்னு சொல்றீங்க, அதனால கேக்குறேன். சரி, ஓகே. அண்ட் கால் ட்ராப் ஆயிடுச்சு. நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்க டிவி பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்போ முடக்குவாதம் அப்படிங்கிறது வந்து சித்த மருத்துவத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வலியழல் கீழ்வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. நவீன இதில் வந்து அது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா வலி குற்றம் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறப்ப வந்து அழல் குற்றமும் சேர்ந்துருக்கும். ரெண்டும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் இந்த முடக்குவாதம். ஸோ இந்த முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு எல்லா ஜாயின்ஸ்லையும் வந்து பெயினாக இருக்கும். ரொம்ப முக்கியம் வந்து என்ன அப்படின்னா இந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் எந்திரிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கை கால் ஊன்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த முடக்குவாதம் வந்திருக்கவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க எதற்காவது வந்து அறுவை சிகிச்சை செஞ்சுருப்பாங்க. பெண்கள்னா வந்து குழந்தை அந்த சிசேரியன் பண்ணியிருப்பாங்க. ஆண்கள் அப்படின்னா ஹெர்னியாவுக்காகவோ இல்லை வேறு எதற்காகவோ அறுவை சிகிச்சை செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு தான் பெரும்பாலும் வந்து இந்த முடக்குவாதம் வந்து வருது. அண்ட் தென் இந்த முடக்குவாதம் வரவங்களுக்கு மெயினாக வந்து என்னென்னா சிறுநீரகத்தோட செயல்திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும். இவர் சொன்னது வந்து என்ன அப்படின்னா 4 மாத காலமாக முடக்குவாதம் இருக்குது, 4 மாத காலமாக வந்து அல்சரும் இருக்குது அப்படின்னா முடக்குவாதத்திற்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வீரியமான மருந்துகள் எடுப்பாங்க. ஸோ வீரியமான மருந்துகள் எடுக்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து புண்கள் உண்டாகும். ஸோ அது ஒரு காரணம். இப்போ முடக்குவாதம் மட்டும் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம், முடக்குவாதம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ முடக்குவாதத்துக்கு வந்து நம்ம சிறுநீரகத்தோட அதை பலப்படுத்துகிற மாதிரி மருந்துகள் ஒரு 3 மாத காலம் எடுத்தாலே போதும், அந்த பெயின்ஸ் எல்லாம் இதாயிரும். இவர் வந்து எனக்கு முடக்குவாதம் இருக்கா இல்லையான்னு சரியா தெரியலன்னு சொன்னார். அதாவது நிறைய மூட்டு வலிகள் இருக்குது, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, கவுட் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தான் இந்த முடக்குவாதம். ஸோ உங்களுக்கு முடக்குவாதமா அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னா பிளட்டில் வந்து RA ஃபேக்டர் அப்படின்னு இருக்கு, அதை எடுத்து பார்த்தோன்னா ஒரு 20க்கு மேலே அளவுகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து முடக்குவாதம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது வந்து எதுக்குன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு 3 மாத காலம் வந்து தொடர்ந்து மருந்துகள் எடுக்கிறப்ப வந்து என்ன ஆகும்னா அவங்க அந்த முடக்குவாதத்துலேருந்து, ஏன்னா பெயின் கில்லர்ஸ் வந்து நாங்கள் எதுவும் கொடுக்க போகிறதில்ல, உடம்புல அந்த வாதத்தையும் சிறுநீரகத்தோட, ஏன்னா நம்ம உடம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 ராஜ உறுப்புகள் இருக்குது. இந்த 5 ராஜ உறுப்புகளும் இந்த உலகத்தில் உள்ள இந்த அண்டத்தில் உள்ள பஞ்சபூதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஸோ இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணுறப்ப இந்த முடக்குவாதத்துலேருந்து முற்றிலும் நம்ம வந்து வெளியேறிடலாம். ஸோ அப்படி எடுக்கிறப்ப கண்டிப்பாக அல்சர்ஸ் அப்படிங்கிறதும் சரியாக போயிடும். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கான கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோய் என்ன அப்படிங்கிறது தெளிவாக கண்டுபிடிச்சலாம். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணீங்க? நான் வந்து வேலூர் மாவட்டம் குடியாத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர்? எனக்கு வந்து சுகர் இருக்குது மேடம், ஒரு 13 வருஷமா. சரிங்கம்மா. சுகர் இருக்குது, அதனால நான் தைராய்டும் இருக்குது, இதனால டேப்லெட் எடுத்ததுனால எனக்கு இந்த அல்சர் மாதிரி வந்துடுச்சுங்க. எப்ப பாரு ஏப்பம் எது சாப்பிட்டாலும் ஏப்பம் வருது மேடம். இப்போ ஒரு மாதமா திடீர்னு வயிறு வலி, ஒரு மாதமா நான் வெறும் கஞ்சி
தயிர் சாதம் இதுதான் மேடம் நான் சாப்பிட்டு இருக்கிறேன். சுகருக்கு நான் ஒன்றும் சப்பாத்தியும் சாப்பிடல, எது சாப்பிட்டாலும் வயிறு எரிச்சல், நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. உங்க ப்ரோக்ராம் பார்த்துனுக்குறேன், நீங்க எதுனா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க மேடம். கண்டிப்பா டாக்டர் உங்களுக்கான விளக்கம் மேடம். நான் உங்க ப்ரோக்ராம் அதை உட்காந்து பார்த்துன்னு இருக்கிறேன். கண்டிப்பாம்மா. எனக்கு எதுனா அந்த அல்சர் ஏப்பு வந்து நேருக்குது மேடம். எனக்கு நாக்கெல்லாம் எது சாப்பிட்டாலும் நாக்கெல்லாம் எரியுது. அப்படியே ஒரு சமையல் செய்யும்போது காரம் இருக்குதான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாம்மா, நீங்க தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான விளக்கம் டாக்டர் கொடுப்பாங்க. சரிங்க மேடம். வணக்கம்மா. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு, உங்களோட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து என்ன அப்படின்னா பின்னாடி ஏற்படுற விளைவுகளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டிடம் இருக்குது, அந்த கட்டிடத்தில் ஒரு சின்ன வந்து ஒரு ஓட்டை இருக்குது. நம்ம வெளியில் போகிறோம், இங்கே வந்து தீப்பிடித்து எரிஞ்சிட்டு அப்போ வந்து என்னென்னா அந்த புகை வந்து அந்த கட்டிடத்தின் ஓட்டை வழியாக வெளியே போகும். ஸோ வெளியே போகிறவங்க வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த கட்டிடத்தோட இந்த ஓட்டையில் புகை வருது. ஸோ பிரச்சனை அந்த புகையை மட்டும் நிறுத்திட்டு அந்த ஓட்டையை அடைச்சா அவங்க பிரச்சனை சரியாயிடுமா? கண்டிப்பாக ஆகாது. உள்ள எரியறதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் பலரும் வந்து என்ன அப்படின்னா எனக்கு இந்த வெளியில் பிரச்சனை தெரியுது, இந்த வெளியில் பிரச்சனை தெரியுது, இது வலிக்குது அது வலிக்குது. பட் என்னன்னா நம்ம மருத்துவம் பார்க்குறதுல எந்த இடத்துல தவறுதல் நடக்குது அப்படின்னா அந்த குறிகுணங்களுக்கு மட்டும்தான் நம்ம மருத்துவம் பார்த்துட்ருக்கோம். உங்கள் பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்து அதை நம்ம சரி செஞ்சோம்னா கண்டிப்பாக எந்த ஒரு நோயானும் முற்றிலும் வந்து நீங்கிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் இருந்திருக்கு, உங்களுக்கு தைராய்டு இருந்திருக்கு. தைராய்டுனா மோஸ்ட் ப்ராப்ளி இவங்க சொல்கிறது படி பார்த்தா ஹைப்போதைராய்டு தான் இருக்கும். இதற்கு வந்து 13 காலமாக வந்து மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ காலம் மருந்துகள் சாப்பிட்டதே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி வீரியமான மருந்துகள் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா உள்ள அவங்க வயிற்று பகுதியில் மெல்லிய வந்து ஒரு சளிச்சவு மாதிரி ஒரு படலம் இருக்கும். ஸோ அது நாட்பட வந்து என்ன ஆயிருக்கும்னா அது எரிந்து புண்களாக வந்து மாறி இருக்கும். இன்னொரு தவறான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பசியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் மருந்துகள் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தவறான உணவு முறைகள் வந்து சாப்பிட்டுட்டு மருந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த அமிலம் சுரக்காது. ஸோ அந்த அமிலம் சுரக்காது, அது அஜீரணமாக தான் மாறி வெளியே போயிடும். அண்ட் செகண்ட் திங், அவங்களுக்கு பசி வரும். அப்போ வந்து ஒரு கேப் இருக்கப்ப அமிலம் சுரக்கும். அமிலம் சுரந்து செரிமானம் செய்வதற்கு அங்கே உணவு இருக்காது. ஸோ அப்பையும் அஜீரணம் உண்டாச்சு, இப்போ வந்து புண்களும் உண்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பல காரணங்கள் இருந்ததுனால தான் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த புளியேப்பம் இந்த மாதிரியெல்லாம் கண்டிஷன் வந்துருக்கும். ஸோ மெயின் வந்து என்ன அப்படின்னா டயபெட்டிக்கும் மூல காரணம் வந்து வயிறு தான். ஸோ தைராய்டு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சிறுநீரகத்தோட எனர்ஜி லெவல் பலப்படுத்தணும். எங்கள் வயிறு சிறுநீரகம் ரெண்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப ஒரே சிகிச்சை தான். இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக மருத்துவம் செய்ய வேண்டியதில்லை. சர்க்கரை வியாதியும் முற்றிலும் குணமாயிடும். ஹைப்போதைராய்டு அப்படிங்கிறதும் வந்து தைராய்டு ப்ராப்ளமும் முற்றிலும் குணமாயிடும். இது ரெண்டும் செய்கிறப்ப அல்சரும் குணமாயிடும். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு டிப்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு உங்கள் பேச்சிலே தெரியுது. வரும் வெள்ளிக்கிழமை வந்து டாக்டர் நவீன் பாலாஜி சார் வந்து நமது வெள்ளூரில் இருக்க டாக்டர் நவீன் பாலாஜி சார் ஹெர்போ கேர் மருத்துவமனைக்கு வராரு. நேரில் சார்கிட்ட போய் நாடியை பரிசோதிச்சுட்டு 3 மாத காலங்கள் நீங்கள் மருந்து எடுத்தால் போதும். உங்கள் பிரச்சனையிலேருந்து மருந்து மட்டும் கிடையாது, அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதை ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து ஃபுல்லாக வெளிவந்துருவீங்க. நன்றிம்மா. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். நான் திருச்சியிலேருந்து ஸ்டெல்லா பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? மேரேஜ் ஆகி 3 years ஆகுது மேடம். குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். அப்ப நீர்க்கட்டி இருக்குன்னு சொன்னாங்க, நீர்க்கட்டிக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்புறம் டியூப்ல பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் பிளாக்கையும் லேப்ரோஸ்கோபி மூலமா ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 தடவை IUI ட்ரை பண்ணோம், அதுவும் சக்சஸ் ஆகல. 3rd டைம் இப்போ ஜனவரியில ட்ரை பண்ணப்போ எக் growth கம்மியா இருக்கு, அதனால IUI பண்ண முடியாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 days தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப பீரியட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் டாக்டர்கிட்ட கேட்கணும். கண்டிப்பாமா டாக்டர் உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஸ்டெல்லா. சொல்லுங்க மேடம். உங்களுக்கு இப்போ பெரிய ட்ரீட்மெண்ட்னா மன அமைதி தாம்மா பெரிய ட்ரீட்மெண்ட். ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக ஒவ்வொரு ப்ரொசீஜர்ஸாக ஃபாலோ பண்ணி ரொம்ப பயங்கரமான மன அழுத்தத்தில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டியூப்ல வந்து பிளாக் எடுத்திருக்காங்க, அவ்வளோதானே? டியூப் எதுவும் ரிமூவ் பண்ணல? இல்ல மேடம், டியூப் எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேம்மா. இயற்கையாகவே நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு வழிவகைகள் நிறைய இருக்குது. உங்கள் பிசிஓடி ஆனாலும் சரி, பிசிஓடி நீர்க்கட்டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 14வது நாள் அந்த மென்சுரல் சைக்கிளில் வந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகணும். அப்படி ரிலீஸ் ஆகாமல் அதை சுற்றி வந்து ஒரு படலம் ஏற்பட்டு
அப்படியே வந்து கட்டிகளாக நீர்க்கட்டிகளாக உங்களோட அந்த ஓவரியில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பிரச்சனை. இது வந்து என்ன அப்படின்னா அடுத்து வர ஓவுலேஷன், ஏன்னா வந்து ஆண்கள் மாதிரி விந்தணுக்கள் வந்து அப்பொழுதுக்கு ஏறுறது இறங்குறது அப்படிலாம் இல்லை. பெண்கள் வந்து என்றைக்கு வந்து அவங்க பெண்ணாக பிறந்துட்டாங்களோ அப்பயே அவங்க சினைப்பையில் வந்து இவ்வளோதான் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து உருவாக்கப்பட்டாச்சு. அது ஒவ்வொரு மாத காலமும் வளர்ச்சி அடைந்து தான் வெளியே வருது. இனி வந்து இருக்கிறது வந்து நார்மலாக வளர்ச்சி அடைவதற்கு கண்டிப்பாக அற்புதமான பாரம்பரிய சித்த மருந்துகள் இருக்குது. ஸோ அந்த மருந்துகளை எடுக்கிறப்ப உங்கள் பிசிஓடிங்கிற பிரச்சனை சரியாயிடும். டியூபல் பிளாக் அப்படிங்கிறது வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, டியூபல் பிளாக்குங்கிறது உடம்புல வந்து நம்ம உஷ்ணம் வந்து ஜாஸ்தி ஆகிறப்ப இப்படி வயிற்று பகுதியில் ஒரு சளிச்சவு இருந்ததோ அதே மாதிரி ஃபெலோப்பியன் டியூப்னு இருக்கும். கர்ப்பப்பையில் 2 பக்கமும் ஒரு டியூப் மாதிரி வரும். ஸோ அது வந்து என்னென்னா இப்போ அப்பண்டிசைட்டிஸ் இருந்ததோ இல்லை சிறுநீரகத்தில் பாதிப்பு இருந்ததோ எதுனாலும் அந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த இடத்துல பாதிப்பை உண்டு பண்ணி அந்த சளிச்சவ்வு இலகி அந்த வலியை வந்து அடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி வலியை அடைக்கிறப்ப இந்த கருமுட்டை வந்து ட்ராவல் பண்ணி வர முடியாது. ஸோ அந்த சினைப்பாதை அடைப்பையும் வலி நீக்குவதற்கு வந்து சாஸ்திரீக சித்த மருந்துகள் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துட்டு 3 பீரியட்ஸ் வந்து நீங்கள் கான்சிக்யூட்டிவாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் இயற்கையாக கருத்தரிப்பதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. ஸோ திருச்சியிலேயே நமது மருத்துவமனை இருக்குது. இந்த முறைகளை எல்லாம் வந்து முறையாக ஃபாலோ பண்ணும் மருத்துவர்கள் இருக்காங்க. நீங்கள் நேரில் போய் பாருங்கம்மா. நன்றி. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? பேர் சுருதி மேடம், தூத்துக்குடில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? மேடம் இந்த மாதிரி எங்க அக்காவுக்கு ஒரு நீர் கட்டி ப்ராப்ளமா இருந்தது. சரிங்கம்மா. ஆனா அது லேப்ரோஸ்கோபி மூலமா பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, பெருசா இருக்குன்னு சொல்லி. ஆனா கருமுட்டை வந்து ரொம்ப திக்கா இருக்கு, டியூப்பும் ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. அண்ட் டாக்டர் உங்களுக்கான சந்தேகத்துக்கு விளக்கம் அளிக்க ரெடியா இருக்காங்க. அண்ட் டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஓகே மேம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். உங்க அக்காவுக்கு வயது என்னம்மா? 26 மேடம். 26 இயர்ஸ். ஸோ நீர்க்கட்டி திருமணமாகி எத்தனை வருட காலமாகுது? 2 இயர்ஸ் மேடம். 2 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுலேருந்து பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருந்ததா? ரெகுலராக இருந்துச்சு மேடம். ஓகே. எப்போ திருமணத்திற்கு அப்புறமும் ரெகுலராக இருந்ததா? அதாவது ஏஜ் அட்டெண்ட் பண்ண புதுசுல கூட கொஞ்சம் டேட் ஸ்லோ ஆகும், ஆனா இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒழுங்கா இருக்கு, ரெகுலரா இருக்கு. உங்களுக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ எத்தனை நாள்மா இருக்கும்? 3 days கம்மியா தான் இருக்கு, ப்ளீடிங் அவ்வளவா இருக்கு. சரி, ஓகே. எதற்காக வந்து குழந்தைக்காக எதிர்பார்த்து தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க? ஆமா, போனதுலதான் உங்களுக்கு இந்த மாதிரி நீர் கட்டி பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி லேப்ரோஸ்கோபி மூலமா பண்ணிருக்கோம். 3 months ஆகுது பண்ணி. சரிம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. அதாவது என்ன அப்படின்னா, நீர்க்கட்டிலே இதில் இன்னொரு இது இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கேன் பார்க்குறப்ப அந்த மெச்சூரான ஸ்டேஜில் பார்க்குறப்ப அந்த ஃபாலிகுல்ஸ் எல்லாம் வந்து அந்த சினைப்பை ஓரத்தில் வந்து நிற்கும். ஸோ அதை வந்து சில சமயம் மிஸ்டயக்னோசிஸ் பண்ணுவாங்க, பிசிஓடி இருக்குது. ஏன்னா பிசிஓடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த சைக்கிள்ஸ் வந்து ஒருவேளை இவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த சைக்கிள்ஸ் ரெகுலராக இருக்காது, இல்லைன்னா ஃப்ளோ ரெகுலராக இருக்காது, நார்மலாக இருக்காது. ஸோ இது 2 இருக்கும் பிசிஓடி இருந்ததுன்னா. இது இல்லாமல் பிசிஓடி இருக்கக்கூடிய சான்சஸ் இல்லை. வேறு ஹெமரேஜிக் சிஸ்டம்னு உள்ளே இருக்கும், அந்த மாதிரியும் இருக்க சான்சஸ் இருக்குது. எதுவுமே வந்து நம்ம ரிப்போர்ட்ஸை நேரில் பார்த்துட்டு அந்த பிரச்சனைக்குரிய நபரையும் நேரில் பார்த்தா தான் கரெக்டான சொல்யூஷன் கொடுக்க முடியும். பட் எல்லாத்துக்குமே சித்த மருத்துவத்தில் வந்து இயற்கையான முறைகளில் தீர்வு இருக்குது. ஸோ திருப்பூர்லேயே நம்மளோட டாக்டர் நவீன் பாலாஜி சார் ஹெட்போகேர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் போய் அக்காவை கூப்பிட்டுட்டும் அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டும் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்குமா. நன்றி. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் டாக்டர், நம்ம தொடர்ந்து வந்து அல்சர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் அல்சர் வந்து எப்படி வந்து அதுக்கான அறிகுறிகள் என்ன, எந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு இதை ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஸோ அல்சருக்கு பேஷண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போ பார் 2 விஷயம் இருக்குது. சில பேர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிறு எரியுதுங்குவாங்க, சில பேர் சாப்பிட்ட பிறகு வயிறு எரியுதுங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் என்னென்னா கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர். கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிறு எரியும். டியோடினல் அல்சர்ஸ் இருக்கவங்களுக்கு சாப்பிட்ட பிறகு வயிறு எரியும். அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து நெஞ்சு கரிக்குது, ஒரு மாதிரி ஏப்பம் மாதிரி வருது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மார்பு பகுதிக்கும் வயிற்று உறுப்புகள் இருக்கிற பகுதிக்கும் நடுவில் வந்து டயஃப்ரம் அப்படின்னு ஒரு மெல்லிய சவ்வு மாதிரி இருக்கும். இந்த உணவு குழாய் வந்து என்னென்னா நம்ம மார்பு பகுதியிலேருந்து கீழே அந்த வயிற்று பகுதிக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த டயஃப்ரம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன துளையாட்டு இருக்கும், அது வழியாக தான் இந்த டியூப் போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம முறையற்ற உணவு முறைகள் இந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன அப்படின்னா
இந்த உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் நடுவில் ஒரு ஃப்ளாப் மாதிரி இருக்கும், ஒரு வால்வ் மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த மேலே இந்த அமிலம் ஒரு மிக்ஸ் இது மாதிரி வாஷிங் மிஷின் மாதிரி போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு இந்த கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அமிலங்கள் வந்து கொஞ்சம் நம்ம அப்படி சாப்பிட்டோன்னே தவறான வேலைகள் செய்கிறது அந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த ஃப்ளாப் ஓப்பன் ஆகி திருப்பி நெஞ்சு பகுதிக்கு வந்து அந்த முறையற்ற அந்த சீரணமான உணவு வரும். ஸோ அப்போ என்னென்னா நாட்பட்டு இந்த நெஞ்சு பகுதியிலையும் இதாகும். ஸோ ஈசோஃபேகைட்டிஸ் அந்த மாதிரி குணம் சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு என்ன செய்வாங்க, உடனே இவங்க ஒரு சோடா குடிக்கிறது அந்த மாதிரி வந்து அப்படியே தற்காலிகமாக பண்ணிட்டே ஒரு முறையில் இது பண்ணிட்டு அப்படியே இது பண்ணிட்டே போவாங்க. ஸோ இதை முறையாக வந்து பார்த்து நம்ம சிகிச்சை செய்யலைன்னா கண்டிப்பாக நாட்பட வந்து கேன்சரில் போய் கூட விட்டுரும். ஓகே, கேன்சர் வர அளவுக்கு கூட வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து கேஸ்ட்ரிக் சிஏ அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கு. வரக்கூடிய கேன்சரில் மார்பு கேன்சருக்கு அடுத்து ரொம்ப ஜாஸ்தியாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் சிஏ தான். ஸோ அதை நம்ம சரியான காலகட்டத்தில் கண்டுபிடிச்சு முறையாக மருத்துவமும் உணவு முறையும் எடுத்துட்டா அது கண்டிப்பாக ஏற்படாது. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம், என் பேர் மதுச்சித்ரா, தேனியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? மேடம், எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை விஷயமா தான் டாக்டர் நான் பேசணும். எனக்கு வந்து ஆக்சுவலி இர்ரெகுலர் ப்ராப்ளம் இருந்தது மேரேஜுக்கு முன்னாடிங்களேவும். சரிங்களா, அப்புறம் 2013 என் மேரேஜுக்கு அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் போனதுக்கு எனக்கு ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னோட ஓன் எக்ல வந்து கன்சீவ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓன் எக்ல கன்சீவ் ஆக முடியாதுன்றனால எனக்கு டோனர் எக் வச்சு தான் எனக்கு வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க மேடம். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டும் சக்சஸ் ஆச்சு, பட் வந்து ஹார்ட் பீட் இல்லாதனால அபார்ட் ஆயிடுச்சு. இப்ப என்னால திரும்ப வந்து என்னால கன்சீவ் ஆக முடியுமா, திரும்ப அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா, எனக்கு என்ன வழிமுறைகள் நான் டாக்டர்கிட்ட பேசணும் மேடம்? கண்டிப்பாமா, டாக்டர் உங்களுக்கான விளக்கம் கொடுக்க தயாரா இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். அதாவது என்னன்னா, மண் வளமா இருந்தாதான் அதுல வளர்ற மரம் செடி கொடி எல்லாம் வந்து வளமா இருக்கும். மண்ணுக்கு வந்து அங்கே சத்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் போட்டாலும் அது வந்து என்னன்னா ஒரு ஆரோக்கியமானதாக வராது. இன்று வந்து எல்லாரும் ஒரு குழந்தை வேணும்னு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோமே தவிர அந்த பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து யாரும் வந்து அந்த அளவுக்கு வந்து அவேராக இருக்கிறது கிடையாது. எனக்கு ஒரு குழந்தை இருக்கணும் அப்படிங்கிறதான். ஆனால் நாளைக்கு அது ஒரு ஆரோக்கியமில்லாத குழந்தையா வந்ததுன்னா அடுத்து வர சந்ததியினர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, அந்த குழந்தை ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம் ஏற்படுங்கிறத பின்னாடி யோசிக்கணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் ஓவேரியன் சிஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நல்ல மெச்சூர் பண்ண, கரெக்டான காலங்களில் மெச்சூர் பண்ண சாஸ்திரிக மருத்துவ முறைகள் இருக்குது. ஸோ அதற்காக எந்த ப்ரொசீஜரும் வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நீங்கள் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் செஞ்சுருக்கீங்க, உள்ளே ஏதாவது லேப்ரோஸ்கோப்பி ஏதாவது பண்ணியிருக்கீங்களாமா? இல்ல மேம், லேப்ரோஸ்கோப்பி எதுவுமே பண்ணல மேம். எனக்கு ஓவேரியன் ஃபெயிலியர்னால எனக்கு டைரக்டா டோனர்ல தான் மேம் எக் வாங்கி எனக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. எனக்கு அவருக்கு எல்லாமே நார்மலா இருக்கா? அவருக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாமே மெடிக்கலி ஃபிட் மேம். ஓகே ஓகே. ஏன்னா ஒரு குழந்தைக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப கணவன் மனைவி 2 பேரும் வந்து மனம் இது பண்ணி தான் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் தான் அது கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் ஒன்றும் இதுக்காக கவலைப்பட தேவையில்லை. உங்களோட அந்த ஓவேரியன் க்ரோத்தையும் அந்த இது நல்லபடியாக வளர்ந்து வர்றதுக்கும் இயற்கையான மருத்துவ முறைகள் இருக்குது. நீங்கள் தேனிலேயே நமது மருத்துவமனை இருக்குது, நேரில் போய் பார்த்து உங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க சில மருத்துவ முறைகளையும் வாழ்வியல் நடைமுறைகளையும் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்லாம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து என்னென்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை உங்களுக்கு பிறக்கும். நன்றிம்மா. என் வந்து ரொம்ப கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கரெக்டான டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ டாக்டர், இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து எனக்கு ரெகுலர் ஆகல டாக்டர், பிசிஓடி இருக்குங்கிறாங்க. சரிங்கம்மா. அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் என்னென்ன எடுத்துக்கலாம், இயற்கை முறையில் என்னென்ன உணவு வகைகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா தேவை. கண்டிப்பாம்மா. வணக்கம்மா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணுறோம். உங்கள் வயது என்னம்மா? 23 23 வயது. நீங்கள் ஏஜ் அட்டென்ட் பண்ணதுலேருந்து உங்கள் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா? இருந்துச்சு மேம். இப்போ ஒரு 2 இயர்ஸ் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. எந்த வயதில் வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணீங்க? 14. இப்போ ஏஜ் என்ன சொன்னீங்க? 23. இப்போ வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை படிப்பு முடிச்சு எங்கேயாவது ஜாப் போகிறீங்களா? வேலைக்கு போயிட்டு இருக்கேன் மேம். நைட் ஷிஃப்ட் இருக்காமா? இல்லை மேம், நைட் ஷிஃப்ட்லாம் இல்லை, டே ஷிஃப்ட் மட்டும்தான். இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வருதுமா பீரியட்ஸ்? 1 மந்த் வருது, இல்லை 2 மந்த் 3 மந்த்துக்கு வரவே மாட்டேங்குது மேம். இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டா மட்டும் வருது. உடல் பருமன் ஏற்பட்டிருக்காமா? உடல் பருமன் ஒரு 2-3 தான் அவ்வளோ. ஏஜ் 23க்கு ஒரு 52 இருக்கு மேம்.
ஓகே, முடி உதிர்தல் அதிகமாக இருக்கா? முடி உதிர்தல் இருக்குங்க. சரி, ஓகே. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையை பலப்படுத்தணும்னா கண்டிப்பாக அவங்களோட கிட்னிஸோட எனர்ஜி லெவலையும் பலப்படுத்தணும். இது ரெண்டையும் இது பண்ணணும். உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்காமா? தைராய்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொன்னாங்க. ஓகே, என்ன அப்படின்னா இந்த கர்ப்பப்பையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மேலே வந்து பிட்யூட்ரின்னு ஒரு இருக்குது. அது வந்து தைராய்டு மூலம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து வைக்கும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, ஏதாவது மாத்திரை மருந்துகள் இது பண்ணுறது, இல்லைனா அதை நம்ம கிட்னிஸை வந்து ரெகுலேட் பண்ணாமல் மற்ற மருந்துகள் அந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன அப்படின்னா இந்த ப்ராப்ளமும் போயிட்டே தான் இருக்கும். பிசிஓடி தைராய்டு லெவலும் நீ இப்படி வந்து கீழே போயிட்டு இருக்கியா, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் நிறையா செக்ரேட் பண்ணுறேன்னு அந்த டிஎஸ்ஹெச் லெவலும் ரொம்ப ஜாஸ்தியாக செக்ரேட் பண்ணும். ஸோ என்ன அப்படின்னா ஒரு மருத்துவ முறை எடுத்துட்டோம்னா எல்லாமே இந்த தைராய்டும் உங்களுக்கு நார்மல் ஆயிடும், அதே மாதிரி முடி கொட்டுதல் நார்மல் ஆகிடும், உங்கள் பீரியட்ஸ் வந்து சரியாக ரெகுலரேட் ஆகிடும். அதே பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காமா? அது எல்லாமே நார்மல் ஆகிடும். ஒன்றும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக இதற்கு தீர்வு உண்டு. ஏன்னா நீங்கள் இன்னும் ஃபேமிலி லைஃப்குள்ளே என்ட்ராகலை. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணமாகி ஒரு குழந்தை வேணுங்கிறப்ப தான் வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸே பிறக்குது. ஓ, நமக்கு இவ்வளோ காலம் முறையில் என்னென்ன உணவு எடுத்துக்கணும் கொஞ்சம் உணவு முறைகள், எல்லா உணவு முறைகளும் எடுத்துக்கோங்க. அதில் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷனே சொல்கிறது கிடையாது. ஆனால் எல்லாமே இயற்கையான உணவு முறைகள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நேச்சுரல் ஐடென்டிக்கல் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஒரு தப்பான ஒரு தூரம், ஓ இதில் இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று, அது கிடையவே கிடையாது. அதுவும் கெமிக்கல் தான். ஆனால் அந்த இயற்கை உணவை ஒத்த வாசனையும், அதாவது வாசனை இருக்கும், இல்லைனா நிறமிகள் இருக்கும், இல்லைனா சுவைகள் இருக்கும். இது 3 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இயற்கையை விட்டு செயற்கைக்கு போகாமல் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை நார்மலாக பண்ணிவிட்டு ரொம்ப சோஃபாஸ்லாம் யூஸ் பண்ணாமல் கீழே வந்து பெண்கள் சம்மணம் போட்டு உட்காரணும். சம்மணம் போட்டு உட்காராமல் என்னைக்கு நம்ம சோஃபாவில் உட்கார ஆரம்பித்தோமோ அன்னைக்கு தான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. ஸோ அது மாதிரி இயற்கையான வாழ்வு வாழுங்க. ஒரு 3 மாத காலம் மருந்துகள் எடுத்துக்கோங்க, பிரச்சனை சால்வ் ஆயிருமா. நன்றி. இயற்கை வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாலே பாதி பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். தொடர்ந்து ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர், ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? திண்டுக்கல்ல இருந்து பிரபு பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? மேடம் வந்து எனக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து விதையில வந்து வெரிகோஸ்னு சொல்லி முன்னாடி ஆபரேஷன் பண்ணிட்டாங்க மேடம். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படிங்கறது. இல்ல மேடம், லெஃப்ட் சைடு வந்து கீழ விதையில ஆபரேஷன் பண்ணாங்க மேடம், வெரிகோஸ் சொல்லி. ஓகே, வெரிகோஸ் இருக்குங்களா உங்களுக்கு? அத ஆபரேஷன் பண்ணி வந்து முடிச்சிட்டாங்க மேடம். சரிங்க சார். இப்போ வந்து ஹைட்ரோசிஸ் இருக்கு, நீர் இருக்குன்றாங்க. ஓகே ஓகே சார், உங்களுக்கு வெரிகோசீல்க்கு ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க? ஆமா மேடம், அது இன்னும் ஆனா அதிகமா தான் இருக்கு. ஆக்சுவலா வெரிகோசீல்க்கு ஆபரேஷன் பண்ணிட்டீங்க, இப்போ ஹைட்ரோசீல் உங்களுக்கு இருக்கு. ஆமா மேடம். சரி, ஓகே. ஆக்சுவலா வெரிகோசீல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து அந்த விந்து பையில வந்து உள்ள ஒரு டியூப்ஸ் ட்ராக் மாதிரி இருக்கும், அதில் அடைப்பு ஏற்படுறதா வெரிகோசீல். ஸோ வெரிகோசீலுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை. கண்டிப்பாக வந்து அது மருந்து முறைகள்லேயே வந்து வெரிகோசீலை வந்து நார்மல் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆப்ரேட் பண்ணுறப்ப வேறு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் மூலம் இன்ஃபெக்ஷன் ஆனதால் உங்களுக்கு ஹைட்ரோசீல் வந்து ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து நேரில் வந்து மருத்துவர்களை பார்த்து தேவைன்னா ஏதாவது ஸ்கேன் வந்து எடுக்க சொல்லுவாங்க. எடுக்கிறப்ப வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நேரில் வந்து நீங்கள் நேரில் வந்து நம்ம மருத்துவர்களை சந்திங்க. நன்றி சார். என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? என் பேர் ராணி மேம், திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? ஹலோ, எனக்கு வந்து அடினோமயோசிஸ் ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க பிசிஓடி இருந்ததுனால. சரிங்கம்மா. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, டிவி பார்க்காம கால்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. என்ன கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு மேடம். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் 13 இயர்ஸ் கழிச்சு ஒரு பாப்பா நின்னாங்க. சரிங்கம்மா. இப்போ என்னடான்னா ஒரு 2 months பீரியட் இரெகுலராகவே இருக்கு. பாப்பாக்கு 4 years ஆயிடுச்சு. இப்போ வந்து அடினோமயோசிஸ் ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க, அதுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது இம்பார்ட்டன்டா மேம்? ஓகேம்மா. அம்மா, அதாவது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வயது என்னம்மா ஆகுது? 40ஆ? எனக்கு இப்போ 33. ஓகே, 33 வயது ஆகுது. அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடினோமயாசிஸ் அப்படிங்கிறது வந்து பெண்களோட கர்ப்பைக்குள்ளே வந்து சில ஜவ்வுகள் வந்து இருக்கும், லேயர்ஸாக இருக்கும். அதில் வந்து என்ன அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா க்ரோத் வந்து ஏற்படும், ஒன்றுக்கு மேலே ஒன்று, அது ஷெட் அவுட் ஆகாமல்
ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏற்படுறனால தான் வந்து இந்த அடினோமயாசிஸ் அப்படிங்கிற பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ அதற்கு கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சை தேவையே கிடையாது. ஒரு 3 மாத காலங்கள் நம்ம வந்து அந்த உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்காமா? இல்ல மேடம், வலிகள் இருக்கா? பீரியட் ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்பயும் பீரியட் ப்ராப்ளம் இருக்கு, இரெகுலரா தான் இருக்கு. பீரியட் வந்தா ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது, டேப்லெட்ஸ் எதுனா எடுத்தா தான் ஸ்டாப் ஆகுது. பெயின் இருக்காமா? பெயின் இருக்குமா, பீரியட் வரும்போது பெயின் இருக்கும், நார்மலா இருக்கும்போது உடம்பு மட்டும் ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருக்கும். சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கம்மா. அவங்க சொன்ன விஷயம் அதுதான். என்ன அப்படின்னா பெயின். ஸோ பெயின் அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம். என்ன அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்க பிரச்சனையே வெளித்தலை தான். இப்போ ஒரு குழந்தை வந்து பெற்றெடுக்கும் போது ஒரு தாய்க்கு பெயின் வருது. ஏன் வருது அப்படின்னா அந்த கர்ப்பப்பை சுருங்கி விரிஞ்சு அந்த குழந்தையை வெளித்தள்ளுறதுக்கு. அப்போ அந்த பெயின் நல்லது தானே. அதே மாதிரி தான் இப்போ என்னென்னா உள்ளே வந்து அந்த தேவையில்லாதது இருக்குது, அந்த டெப்ரிஸ் இருக்குது, அந்த இதை வெளியே தள்ளணுங்கிறதுக்காக மூளைக்கு வந்து சிக்னல் அனுப்பும். ஸோ சிக்னல் அனுப்பி அந்த கர்ப்பப்பையை வந்து நல்லா கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக பெயினை வந்து கொடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறது, அந்த பெயினை வந்து நிறுத்தணும்னு மாத்திரைகள் போடுறப்ப என்ன ஆகுனா, ஓகே பெயினை வந்து நிறுத்திடலாம் அப்படின்னு. இங்கே பிரச்சனை இல்லை போல், அவங்களுக்கு வலி இல்லை, அப்போ யூட்ரஸை வந்து நம்ம கான்ட்ராக்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்போம். என்ன ஆகும்னா அது படுக்கைக்கு மேலே படுக்கையாக வந்து அந்த லேயர்ஸ் ஆகி ஓரளவுக்கு பெரிய கட்டிகள் ஆகிடும். நாட்செல்ல வந்து அது கேன்சர் கட்டியாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக வலிகள் ஏற்படணும். அதே மாதிரி இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோ உள்ளே இருக்கிறது எப்படி வெளியே போகும், கண்டிப்பாக வந்து இந்த மாதவிடாய் வழியாக தான் வெளியே போகும். ஸோ அந்த மாதிரி மாதவிடாய் வழியாக வந்து வெளியே போகணும். ஸோ அந்த மாதிரி முறையாக நம்ம வந்து மருத்துவம் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து அந்த அடினோமயாசிஸ்ங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை. எத்தனையோ பேர் வந்து அவங்க எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது அடினோமயாசிஸ் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அடினோமயாசிஸ் ஃபுல்லாக இல்லாததை வந்து நிறைய மகளிர் வந்து அதை அனுபவிச்சிருக்காங்க, அந்த சந்தோஷத்தை. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ சென்னை டி நகர்லேயே வந்து நமது டாக்டர் நவீன் பாலாஜி சார் ஹெர்போ கேர் மருத்துவமனை இருக்குது. புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சார் வந்து கண்டிப்பாக வந்து நமது சென்னை டி நகரில் தான் இருப்பாங்க. நீங்கள் நேரில் வந்து சாரை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அடினோமயாசிஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தேவையில்லை. மருந்துகள்லேயே அடினோமயாசிஸ் கரைந்து போய்விடுங்கிறது முற்றிலும் உண்மை. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் அனிதா, நாங்க திருச்சியில இருந்து பேசுறேன். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு டாக்டர் கிட்ட என்ன சந்தேகம் கேட்க போறீங்க கேளுங்க. ஓகே. ஹலோ சொல்லுங்கம்மா. நாங்க திருச்சியில இருந்து பேசுறோங்க மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் அனிதா. சொல்லுங்க, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? இல்ல, எனக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு டாக்டர். இன்னொரு இடத்துல போய் செக் பண்றப்ப பிசிஓடி மட்டும் டேப்லெட் எழுதிட்டு, ஆனா நீர் கட்டி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு மெட்டிடால்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அது நீங்க வெயிட் அதிகமா போட்டிருக்கு, வெயிட் அதிகமா இருக்கு உங்க ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் சொல்லி சொன்னாங்க. சரிங்கம்மா. நீங்க வெயிட் போட்டா உங்களுக்கு குழந்தை வந்து ரொம்ப டிலே ஆகும் சொன்ன மாதிரி. எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து 3 வயசு ஆகுது அவளுக்கு. அடுத்த குழந்தை நீங்க வெயிட் எப்ப ரெடியூஸ் பண்ணீங்களோ அப்பதான் இருக்கும்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. டேப்லெட்ல பிசிஓடி போட்டு மெட்டிடால்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அது இப்ப எதுக்கு கொடுத்தாங்கன்னு திரும்ப எனக்கு கேக்குறப்ப எனக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. இந்த டேப்லெட் எதுக்குன்னு எனக்கு சொல்லல அவங்க. ஓகேம்மா. சோ கண்டிப்பா டாக்டர் ஒரு டைம் யூஸ் பண்ணனே, அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணல அந்த டேப்லெட். எதனாலன்னு தெரியல. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகத்துக்கு டாக்டர் பதில் அளிப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேம்மா. வணக்கம் அனிதா. வணக்கம் மேடம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடிக்கும் உடல் பருமனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த நீர்க்கட்டியை சுற்றி ஒரு ஜவ்வு மாதிரி வளர்ச்சி அடையுது பார்த்தீங்களா, அது வந்து கொழுப்பால் ஆனது. ஆனால் வந்து என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும், கொழுப்பு வந்து நிஜமாக உடலுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது முக்கியமாக வந்து குழந்தை பிறப்புக்கு வந்து கொழுப்பு வந்து நல்லது. பட் ஆனால் இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது வந்து சரியான முறையில் வந்து நடக்கணும். அங்கே தான் பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஸோ உடல் பருமன் ஏற்படுறப்ப குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது வந்து தாமதமாக தான் வந்து ஏற்படும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த உள் சுற்றி இருக்க அந்த படலம், லிபிட் படலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை உடைப்பதற்காகவும் அதே மாதிரி உடல் பருமனை குறைப்பதற்காகவும் அந்த மாதிரி மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. பட் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப இது வந்து சீரியஸான கண்டிஷன் இல்லைங்கிறப்ப இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பீரியட்ஸை நீங்கள் ரெகுலேட் பண்ணுறதுப்போ வந்து என்னென்னா, பல பேருக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தாலே வந்து உடல் பருமன் வந்து ஏற்படாது.
உடல் பருமன் ஜாஸ்தியாக ஏற்பட்டுட்டு இருக்கிறதுனாலையும் இந்த பீரியட்ஸ் தாமதமாகறனாலையும் பிசிஓடி வந்து ஏற்படும். ஸோ எல்லாமே வந்து இன்டர் ரிலேட்டட் தான். ஸோ திருச்சிலேயே நமது மருத்துவமனை இருக்குது, நேரில் வந்து மருத்துவர்களை போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ஹெர்போகேர் மருத்துவமனையிலேயே ஒரு கிளை நிறுவனமான டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஸ்லிம் கிட், ஏன்னா உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா சொல்லாதனால இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறனால ஸ்லிம் கிட்டை நீங்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்தினாலே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு உடல் பருமனும் குறையும், உங்கள் பீரியட்ஸும் ரெகுலர் ஆகும், அதே மாதிரி முடி உதிர்தல் அந்த மாதிரி தொந்தரவும் சரியாயிடும். நன்றிம்மா. என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நாங்க நாகப்பட்டினத்துல இருந்து ஹேமா பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? இல்ல, குழந்தை வந்து 3 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசம் கழிச்சு டேட் குடிச்சேன். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் டேட் பண்ணல, அதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா? கண்டிப்பா டாக்டர் உங்களுக்கான பதில் அளிப்பாங்க. சொல்லுங்கம்மா. குழந்தை பிறந்து 2 மாசம் கழிச்சு டேட் குடிச்சிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் டேட் பண்ணல, அதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இல்லம்மா, குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பால் கொடுக்குறீங்களா? கொடுத்துட்டு தான் இருக்கேன். குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறப்ப வந்து அந்த 1 வருட காலம் வந்து பீரியட்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். நார்மல் டெலிவரியா சிசேரியனாமா? நார்மல் டெலிவரி தான். ஸோ நார்மல் டெலிவரினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் உள்ளே வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் வெளிவராமல் இருந்திருக்கும், அது உங்களுக்கு வெளிவந்திருக்கும். நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒரே பண்ணிக்காதீங்க. இந்த 1 வருட காலமாக வந்து குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கணும். ஸோ அதற்கு மேம்படுத்த என்னென்ன உணவு முறைகள் வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னா வெற்றிலையெல்லாம் வந்து எடுத்துக்கணும், அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி உணவு முறைகள் பார்த்து நீங்கள் எடுத்தாலே போதும். பீரியட்ஸ் 1 வருடத்துக்கு வரலைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இடையில சில பேருக்கு வரும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரும், 7 மாதத்துக்கு ஒரு தடவை. ஆனால் குழந்தைக்கு பால் கொடுத்து நிறுத்திய பிறகு உங்கள் பீரியட்ஸை கண்டிப்பாக ரெகுலராக இருக்கணும். அப்படி ரெகுலராக இல்லைன்னா கண்டிப்பாக ரெகுலராக வந்து நீங்கள் மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணணும். நன்றிம்மா. என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் சுகன்யா மேம், பாண்டிச்சேரியில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? மேம், எனக்கு பிசிஓடி இருந்தது. லாப்ரோஸ்கோபி பண்ணி முடிச்சுட்டு ஐயுஐக்கு வந்து டேப்லெட் போட்டுட்டு இன்ஜெக்ஷனும் போட்டதுக்கு அப்புறம் கருமுட்டை வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லி 4 சைக்கிளுமே கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் 2 தடவை கருமுட்டை வளர்ந்துருந்தும் ஐயுஐ பண்ணியும் அதுவும் வந்து சக்சஸ் ஆகவே இல்லை. ஏன் வந்து அந்த கருமுட்டை வளர்ச்சி இல்ல, அது பத்தி தான் மேம் கேட்கணும். கண்டிப்பா உங்களுக்கான விளக்கம் டாக்டர் கொடுப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு தான் ஏன் கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறீங்க. ஃபஸ்ட்டு கருமுட்டை வளர்ச்சி அடைய மருந்துகள் கொடுத்துருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், அதே தான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் விட்டுறோம். கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் லேப்ரோஸ்கோப்பியெல்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக உள்ள மைல்டாக வந்து உள்ள ஸ்கார் ஏற்படும். ஸோ நம்ம இயற்கையான முறையில் அடுத்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கார் ஏற்பட்டிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இயற்கையாக நம்ம வந்து இனி மருந்துகள் கொடுத்து கருமுட்டை உற்பத்தியாகி அது அந்த இது ட்ராவல் பண்ணி வரப்போ கூட இந்த ஸ்காரால் அது அடைப்பட்டு போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு ப்ரொலாக்டினும் ஜாஸ்தி இருந்தது மேம். அதுக்கப்புறம் அது டேப்லெட்லாம் சாப்பிட்டாச்சு. ஒருவேளை அந்த இதனால வந்து செக்ரீஷன் இல்லையா அப்படின்றது டவுட் வந்து. ஆமாம், இயற்கை மருத்துவ முறைகளில் இந்த ஹார்மோனல் பார்த்தெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறதில்ல. எல்லாமே வந்து நம்ம ஹார்மோனை வந்து இயற்கையாக வந்து சுரக்க வைக்க இயற்கையான சித்த மருந்துகள் இருக்குது. அதை நம்ம முறைப்படி எடுக்கிறப்ப நம்ம ஹார்மோன்லாம் இயற்கையாக சுரக்கும், அந்த நார்மல் லெவலில் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு வந்து இந்த ஹார்மோன் ஏறி இருக்கு இறங்கியிருக்கு அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி மருத்துவ முறைகள் இது கிடையாது. ஸோ நீங்கள் எதற்கும் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு பாண்டிச்சேரியில் நமது டாக்டர் நவீன் பாலாஜி சார் ஹெர்போகேர் மருத்துவமனையை போய் மருத்துவரை பாருங்கள், பார்த்து நாடி பரிசோதிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து இந்த லேப்ரோஸ்கோபி பண்ணியிருக்கீங்கிறனால உங்களுக்கு ஸ்கார் இருக்கும். எப்பயுமே வந்து ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், நம்ம உடம்புலேருந்து நீக்க வேண்டிய 2 பொருள் வந்து என்னென்னா, ஒன்று முடி, இன்னொன்று நகம். மற்ற எந்த ஒரு இடத்துலையும் நம்ம கத்தி வைக்கணுமா இல்லை நீக்கணும்னா கண்டிப்பாக யோசிக்கணும். தேவைப்படாத ஒன்று அது கண்டிப்பாக அடுத்த ஒரு பக்க விளைவுகளை தான் உண்டு பண்ணும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் உங்களோட பழைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் டாக்டரை நாடி பரிசோதிச்சுக்கோங்க. என்னன்னு அவங்க சொல்கிற வழிமுறைகளை கேட்டுக்கோங்கம்மா. நன்றி. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? அம்மா டிவி பார்க்காதீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? திருச்சில இருந்து ரத்னா பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. ரத்னா. என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? அந்த யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு இருக்கு, அது ஆபரேஷன் பண்ணிட்டு எடுக்கணும்னு சொல்றாங்க.
அதுக்காக தான் கேட்கலாம். கண்டிப்பா டாக்டர் உங்களுக்கான விளக்கம் கொடுக்காம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரத்னா. வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, உங்க வயசு என்னம்மா? 46 மேம். 46. உங்க மாதவிடாய் எல்லாம் எப்படி இருக்கு? மந்த்லி நார்மலா வருது மேம். மந்த்லி நார்மலா வருது. உங்க அம்மாவுக்கு எப்ப வந்து பீரியட்ஸ் நின்னுச்சு? 50-52ல மேம். 50-52. ஸோ இப்போ உங்க அம்மா 50-52னா இன்னும் ஒரு 6-7 வருட காலம் இருக்குது. யூஸ்வலா வந்து ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா ஒரு நார்த்திசு கட்டி. ஸோ இது வந்து 3 வகையா இருக்கும். அதாவது இன்ட்ராமியூரல் இல்ல சீட்லிங், சப்சீரஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சொன்னாங்களா ஸ்கேன் பார்த்துட்டு? அது ஒண்ணு சொல்ல, ஆனா சைஸ் அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கம்மா. அதாவது என்ன அப்படின்னா இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டுங்கிறது வந்து பயப்படுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது அந்த ஃப்ளோ இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். ஒன்ஸ் நமக்கு மெனப்பாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஹார்மோனோடதெல்லாம் கம்மியாயிடும். ஸோ அப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதற்கப்புறம் வந்து நம்ம அந்த ஃபைப்ராய்டு எடுக்கிறேன், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து யூட்ரஸ் எடுக்கிறேங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. இல்லை இந்த இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸும் ஒன்றும் பண்ணாது. அது என்ன அப்படின்னா உள்ள அப்படி இருந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு வரும், அது அப்படியே அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். அதுவும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த சப்சீரஸ் ஃபைப்ராய்டு இல்லை வந்து குழந்தை பேறு காலத்தில் இன்னும் குழந்தை வந்து உண்டாகலை அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து என்னென்னா குழந்தை வந்து அமர்வதற்கு அந்த ஃபைப்ராய்ட்ஸ்லாம் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும். ஸோ கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அம்மாவுக்கு 46 வயசு, பீரியட்ஸ்லாம் நார்மலாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து மருந்துகள்லேயே நம்ம அந்த ஃபைப்ராய்ட்ஸை வந்து இது பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் அது இன்னும் தொந்தரவாகாமல் கண்டிப்பாக வழிவகைகள் இருக்குது. அதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. பெண்களுக்கு கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து நம்ம உயிர் வந்து இந்த உடலை விட்டு போகிற வரைக்கும் கர்ப்பப்பை பெண்களுடைய இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா தயவு செய்து இதில் கை வைக்காதீங்க. கண்டிப்பாக நமது டாக்டர் நவீன் பாலாஜி சார் ஹெர்போ கேர் மருத்துவமனையில் பெண் மருத்துவர்கள் இருக்காங்க. இதற்காக சிறப்பு வந்து ஆலோசனைகளும் சிகிச்சை வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஸோ அதை மாதிரி இது பண்ணி ஃபாலோ பண்ணுறப்ப உங்களோட அந்த ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது வந்து பிரச்சனை இல்லாமல் ஒன்று வெளித்தள்ளப்படும், இல்லைன்னா வளர்ச்சியை அப்படியே குன்றிவிடும். நன்றிம்மா. அண்ட் எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் மருத்துவ முறையிலே வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் செல்வராணி மேம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து சரியா பீரியட்ஸ் வர்றதே இல்லைங்க மேம். ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் அது மாதிரி வந்தது. இப்ப மேரேஜ் ஆன பிறகும் 5 மாசம் கழிச்சு வந்தது. இப்ப சுத்தமா அறவே வர மாட்டேங்குது. பீரியட்ஸ் சுத்தமா வரவே மாட்டேங்குது. ஹாஸ்டல் காரணத்துக்கு ஏற்கனவே நீர் கட்டி இருக்குன்னாங்க, இப்பவும் நீர் கட்டி இருக்காங்க. அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து குழந்தைக்காக சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயூவிக்கு போனோம். அதுலயும் வந்து கருமுட்டை வளர்ச்சி ஸ்லோவா இருக்கு. இப்ப சுத்தமர வளர்ச்சி இல்லை மேம். அதை பத்தி ஏதாவது சொல்லுவாங்க? கண்டிப்பா உங்களுக்கான தீர்வு டாக்டர் கொடுப்பாங்கம்மா, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் செல்வராணி. எங்க இருந்துமா கால் பண்றீங்க? சென்னையில இருந்து கால் பண்றோம் மேம். ஒன்றும் கவலையே இல்லைம்மா. என்ன அப்படின்னா பலரும் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த குழந்தை பிறப்புங்கிறப்பதான் பெண்களுக்கு கர்ப்பப்பை வந்து ரொம்ப முக்கியம், முன்னாடியும் முக்கியம் இல்லை, வயசான காலத்துலயும் முக்கியம் இல்லை அப்படின்னு வந்து நம்ம அதை உதாசீனப்படுத்துறோம். அதுதான் நம்ம பல பிரச்சனைக்கு காரணம். ஒரு பெண் குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ண உடனே வந்து தாய் வந்து கரெக்டாக அவங்கள வந்து இது பண்ணணும். எப்படி கரெக்டான ஃபாலோஅப் இருக்குதா, மாதத்திற்கு ஒரு முறை வருதா, இல்லை ஃப்ளோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்து அதை நம்ம ரெகுலேட் பண்ணால் என்னன்னா அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறப்பும் இயற்கையாக நல்லபடியாக அமையும். அதே மாதிரி அந்த பெண் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருப்பாள். ஸோ ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஐயோ இல்லை பெரிய ப்ரொசீஜர்ஸோ எதுவும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கை முறையிலே குழந்தை பிறக்கும். ஸோ நமது டி நகர்லேயே நமது டாக்டர் நவீன் பாலாஜி சாரோட ஹெர்போ கேர் மருத்துவமனை இருக்குது. ஒவ்வொரு புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் சாரை நேரில் பார்க்கலாம். சென்னை மட்டும் இல்லை மற்ற இடத்துல வந்து சாரை பார்க்க முடியாதவங்க வந்து சென்னையில் பார்த்துட்டு அதுக்கப்புறமும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றிம்மா. என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் இன்னைக்கு அல்சர் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து விளக்கம் அளிச்சிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கால் பண்ண காலர்ஸ்க்கும் வந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நன்றி. மற்றும் ஒரு நேரலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.